இப்போ ஹிந்து கதாபாத்திரங்களை காமிக்கும் போது அவன் ஹிந்துன்னு நம்ம காட்டாமலே சுலபமாக அது எல்லாருமே ஏற்றுக்க முடியுது இல்லை. ஏன் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தை இப்போ ஒரு அப்துல் காலிக் மாதிரி மாநாட்டில் காமிக்கிறோம் அப்படின்னா அது அது அப்படி காமிக்கும் பொழுது தானே ஓ இவங்களும் நமக்குள்ள ஒருவர்கள் அப்படின்றது அந்த சமூகம் சுலபமாக ஏற்றுக்கிற ஒரு மனநிலை. அதை ஏன் நான் நிரூபிக்கணும்னு கேட்குறேன் அந்த நான் கேட்குறது ஏன் என்ன அப்படி ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன எனக்கு சலுகை தர வேண்டியது இருக்குது அந்த புரியுது இல்லைங்களா ஆமாம். ஓ நீங்கள் இப்போ ஒரு சிறுதெய்வ கோவிலே வழிபாடு எனக்கு அங்கே அருள் வரும்னு அருள் ஆடுவேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நம்ம மற்ற படங்களை ரசிக்க தானே செய்கிறோம். உண்மை. ஆமாம். அதை எப்படி கலை விளிமியங்களுக்குள்ள கொண்டு வரோம் நம்ம அது பண்பாட்டு விளிமியங்களாகவும் கலை விளிமியங்களாகவும் மாறும்போது ஒரு தமிழ் இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கையிலிருந்து அவனுக்கான நம்பிக்கையிலேருந்து ஒன்று வரும்போது மட்டும் அது எப்படி விலகி போயிடும். அது அவங்களுக்கு மட்டும் வேற சட்ட திட்டங்கள் வேற எதிர்பார்ப்புகள் நீங்கள் என்னவே ஏற்றுக்குங்கிறது தான் அதே என்னையாவே நீங்கள் நான் எல்லாத்தையும் இழந்து வந்த பிறகு தான் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது அப்போ நீங்கள் எனக்கு என்ன சுதந்திரம் தர்றீங்க அப்படிங்கிறது இடத்துல நீங்கள் எனக்கு என்னவா நீங்கள் என்னை உங்களுக்கு ஸ்பேஸ் தரீங்கன்னு இருக்குல்ல.